மக்களே, கேரளா லாட்டரி ரேசிங் இன்றைக்கி ஒரு தரமான வின்னிங் எழுதியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி என்ன அடிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். 18/6/2024 சிறிசக்தி கம்பெனி 420 ட்ராவலர் ரிசல்ட். இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. 637 ரிசல்ட் அடிச்சிருக்கான். நம்ம என்ன கொடுத்துருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருமாங்களே, வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் என்ன கொடுத்துருக்கோன்னா. எல்லாம் இன்றைக்கி தரமான வின்னிங். யார் வச்சுனாலும் கமெண்ட்டை கொடுங்க. ஓகே, அதே மாதிரி பாருங்கள், ஏ போர்டில் 9 கொடுத்துரு மக்களே. 9க்கு ஆப்போசிட் 6க்கு நம்பர் நம்ம கொடுக்கல, ஆனால் பாக்ஸில் கொடுத்துருந்தேன், மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஆனால் பி போர்டு பாருங்கள், 637க்கு பி போர்டில் 3 அப்படி சும்மா தரமாக பாஸ் ஆகிடுச்சு. 7 இப்படி சி போர்டு அப்படியே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. பார்த்துங்க நம்ம கணிப்பு. ஏ போர்டு ஒரு சிங்கிள் நம்பர் ஆப்போசிட் ஒரு டவுட் 9 தான் ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தேன், ஆனால் 6 ஆப்போசிட்டாக வந்துருச்சு. 937 கொடுத்துருந்தோம் நம்ம. வாங்க ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களை. எப்பவுமே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி 3 நம்பர் கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங் நம்பரில் பாருங்கள், சூப்பராக 3 பாஸ் ஆகிடுச்சு, 6 பாஸ் ஆகிடுச்சு. சும்மா தரமாக பாஸ் ஆகிடுச்சு. 9 ஏ போர்டில் ஒரு 6 கொடுங்க, ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துக்கலாம் மக்களை. ஸ்ட்ராங் நம்பர் இன்றைக்கி நம்ம 3 6 சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாக்ஸ் நம்பரில் பாருங்கள் 300, அதில் பாருங்கள் அதுக்கு 9 கொடுத்துருந்தோம், இதில் இங்கே பாருங்கள் 6 கொடுத்துருந்தோம். 360 பாக்ஸ் நம்பரில் இந்த இடத்துல ஒரு 7 போட்டிருந்தோம், ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். பாக்ஸை போட்டிருந்தோம், ஒரு ஃபுல் வின்னிங். 3 நம்பர் தான் கொடுத்தேன், அதில் ஏதோ ஒன்று பாஸ் ஆகும்னு சொன்னேன் ஏபிசிஎஸ்சியில். அதே மாதிரி பாஸ் ஆச்சு. நீங்கள் என்னோடய பாக்ஸ் நம்பர் கூட பாருங்கள். கண்டிப்பாக டெய்லியும் 2 நம்பர் 3 நம்பர் கொடுப்பேன். அதில் மொதல் 2 நம்பர் மட்டும் நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஏபிபிசிலையும் பாருங்கள். இதுலேயும் ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்துருக்கோம் நம்ம. 37 நம்பர் சும்மா தரமாக பாஸ் பண்ணியிருக்கான். 63 36க்கு ஒரு 63 கொடுத்தா இது ஒரு ஏபியில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கான். பிசியில் 37 ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்திருக்கான். இன்றைக்கி எல்லாமே ஒரு வின்னிங் தான். நம்ம வின்னிங் சூப்பரான வின்னிங் எடுத்திருக்கோம் மக்களே. ஓகே, அடுத்தது ஏபிசியில் பாருங்கள் மக்களே. இதுலேயும் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் எடுத்திருக்கோம் பாருங்கள். 937 இந்த நம்பர் தான் நான் இன்றைக்கி வச்சேன். ஒரு 2 ஷாட்டு வச்சேன், ஆனால் பிசி மட்டும் தான் பாஸ் ஆகிடுச்சு மக்களே. ஏ போர்டு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 6 கொடுத்துருந்தோம், ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு மக்களே, பார்த்துங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். பார்க்குற மாதிரி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. இன்றைக்கான ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சூப்பரான வின்னிங் எடுத்துருக்கோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃபுல் வின்னிங் பக்கம் போயிட்டோம். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து தரேன், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க மக்களே. நம்பர் ஒரு நாள் வரலன்னா கோச்சிக்காதீங்க, நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் எடுக்கிறேன். ஓகே, உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நான் வைக்கணும்னு சொல்லல, இந்த நம்பர் தான் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஓகே, நாளைக்கு என்ன ரிசல்ட்னு பார்த்துட்டு வந்துடலாம். 19/6/2024 50/50 டாட் 99ஆவதுல என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அப்படி 7 இல்லை 9 மகளே. அதிகபட்சம் 2 நம்பர் கொடுக்குறேன். ஏ போர்டில் 7 இல்லை 9 உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் 8 நம்பர் நம்ம கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. சி போர்டு 5 இல்லை 6 மகளே. ஏ போர்டு 7 இல்லை 9, பி போர்டு 8 நம்பர், சி போர்டு 5 இல்லை 6 உங்கள் கணக்கில் வந்து எடுத்து பே பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு தரமான வின்னிங் இருக்குது மக்களே. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஆல் போர்டு கற்றுங்க. ஆல் போர்டு ப்ளே பண்ணிங்க. 8 மக்களே, 8 நம்ம 8 கணக்கில் வந்துச்சுன்னா மக்களே, பி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை செட்டு இருக்குன்னு வச்சுங்க. எனக்கு 8 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் சொல்கிறேன். ஏ போர்டில் ஒரு 2 நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஏ போர்டில் 2 நம்பர் உங்களுக்கு வந்தாலும் எடுத்துங்க. 28ன்னு வர மாதிரி இருந்தாலும் எடுத்துங்க. ஏபி 28 இந்த மாதிரி வந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம கணக்கில், வந்தால் எடுத்துங்க. ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி ஒரு 3 நம்பர் எடுத்துறேன். இதில் 2 நம்பர் பாஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச அளவில் 2 நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும். 7 6 5 7 6 5 மகளே. நாளைக்கு எனக்கு கணிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த 7 5 நாளைக்கு மீண்டும் வர மாதிரி தோணுது. இதுக்கு இடையில் ஒரு 9 நம்பர் வச்சா ஒரு ஆப்போசிட்டு, ஆனால் வச்சா இன்றைக்கி நம்ம 9 நினச்சா 6 வந்துச்சு. அதனால் நாளைக்கு 6ங்கிறப்ப ஒரு 9 ஆப்போசிட் பண்ணலாமா, ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. 7 6 5 மக்களே. ஸ்ட்ராங் நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து பயன்படுத்திங்க. பாக்ஸ் நம்பர் பார்த்துங்க, 765 மக்களே.
இந்த நம்பர் கொஞ்சம் பாக்ஸ் பண்ணி இதுலேருந்து கேரண்டியாக 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 828 167 3 நம்பர் கொடுத்துருக்க மக்களே. இதில் கண்டிப்பாக உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதோ எடுத்துக்கலாம். 765 828 167 பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்க மக்களே. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஏபிபிசிஏசி பார்க்கலாம். ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் 85 40 இது என்னன்னு தெரியல, சம்மந்தம் இல்லாமல் ஒரு 40 இருக்குது. அது கொஞ்சம் மறந்துடாதீர்கள். 16 67 அப்புறம் 59 அப்படி இல்லைன்னா 95 மக்களே. ஆப்போசிட் பண்ணால் 95 85 40 16 67 59 95 என்ற 6 நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வந்தாலும் எடுத்து பயன்படுத்திங்க மக்களே. அடுத்து ஏபிசி பாருங்கள் மகளே. இதில் உங்கள் கணக்கில் வந்தாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது ஒன்றும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. 786 785 மகளே. அப்படி இல்லைன்னா 786 785 அப்படின்னா 986 985 மகளே. ஞாபகப்படுத்திங்க. 786 785 986 985 என்ற 4 நம்பர் கொடுத்துருக்கேன். வந்தால் நீங்கள் எடுத்துங்க மகளே. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபிசி 4 நம்பர்கள் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து சப்போர்ட் பயன்படுத்திங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங்கே எடுக்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கே பண்ணி வைங்க. என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வர மக்களே. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகே மக்களே.